வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மகா மேக்ஸ் கோச். நம்ம பார்க்க போகிற சம் பயிற்சி 1.3 வினாயன் 6. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேருந்து எக்ஸசைஸ் சம் வரைக்கும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6வது கொஷின், ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 என வரையறுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் கொஷின் எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை 2ஐ காண்க. செகண்டு, f of x equal to 0 எனில் x ஐ காண்க. தேர்ட் ஒன், f of x equal to x எனில் x ஐ காண்க. ஃபோர்த், f of x equal to f of 1 - x எனில் x ஐ காண்க. ஆன்சரில் எப்பவும் போல் கொஷினில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கணும். அப்போ இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க? f of x கொடுத்துருக்காங்க. அப்போ f of x எடுத்துன்னு போய் ஆன்சரில் எழுதிக்க போகிறோம். f of x equal to 2x - 3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை 2ஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல எஃப் ஆஃப் 0 தனியாகவும் எஃப் ஆஃப் 1 தனியாகவும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ முதல்ல எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கலாமா? எஃப் ஆஃப் 0 அப்படின்னா எக்ஸுக்கு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போ எஃப் ஆஃப் 0 என்ன வரும்? எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுக்க போகிறேன், -3. அப்போ 2 × 0 0 ஆகிடுமா? அப்போது எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 - 3, 0வோட எந்த நம்பரை மைனஸ் பண்ணாலுமே அந்த நம்பர் அப்படியே தான் வரும். அப்போ 0 - 3 அப்படின்னா எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு -3 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணுமா? அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 × 1 - 3 ஈக்குவல் டு 2 1 2. அப்போ 2 - 3 ஈக்குவல் டு இதை கழிச்சோம் அப்படின்னா -1ன்னு வருது. இப்போ எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை 2 இதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இதை எத்தனை பேர் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் இல்லையா? அப்போ எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சப்போ நமக்கு -3 கிடச்சிது, ப்ளஸ் எஃப் ஆஃப் 1க்கு -1 கிடச்சிது. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அப்போது -3 -1 அப்படின்னு சொல்லும் போது ஆட் பண்ணிடுவோம் இல்லையா? ஆட் பண்ணி பெரிய நம்பரோட குறியை போட்டுருவோம். அப்போது -4/2 அப்படின்னு வருது. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் -2. அப்போ எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு -2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. செகண்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, அந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் 0 அப்படின்னு வச்சோம்னா நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 2x - 3. அப்போ 2x - 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த -3 ஈக்குவலுக்கு இந்த பக்கமாக வந்துச்சு அப்படின்னா +3 ஆகிடும். அப்போ 2x ஈக்குவல் டு 0 + 3ன்னு வரும். 0வோட எந்த நம்பர் கூட்டினாலும் அந்த நம்பர் தான் வரும். அப்போ 2x ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் இருக்க 2 வந்து டிவைடில் போயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு வரும். இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. தேர்டு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 2x - 3. அப்போ ஈக்குவல் டு எக்ஸு அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து எக்ஸ்லாம் ஒரு பக்கமும் நம்பர் ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாமா? அப்போ 2x - x ஈக்குவல் டு இந்த -3 ஈக்குவலுக்கு அந்த பக்கமாக போனால் +3 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 3. இப்போ 2xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ் வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஃபோர்த் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - x அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல எஃப் ஆஃப் 1 - x கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ எஃப் ஆஃப் 1 - x ஈக்குவல் டு 2x - 3. அதில் எக்ஸுக்கு பதிலாக 1 - x சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 × 1 - x -3 ஈக்குவல் டு இதில் வந்து உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 1 2 -2 × x 2x -3. இப்போது -2x அப்படியே இருக்கும், -3 + 2ன்னு இருக்குது. இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எஃப் ஆஃப் 1 - x வந்து -2x -1 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது இதை கொண்டு போயிட்டு நம்ம ஈக்குவல் பண்ணோம் எஃப் ஆஃப் எக்ஸோட. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - x அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2x - 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - x என்ன கண்டுபிடிச்சோம்? -2x -1. ரெண்டு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 2x 2x, எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தோம் அப்படின்னா 2x + 2x ஈக்குவல் டு -1 + 3ன்னு வருது. இப்போ 2x 2x கூட்டினோன்னா 4x ஈக்குவல் டு -1 + 3, அப்போ 2ன்னு வருமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, இந்த மல்டிபிள் இருக்க 4 வந்து டிவைடில் வந்துடும். அப்போ டிவைடட் பை 4.
அப்போது இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டை கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காம நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.